அன்பான சகோதரியே சகோதரனே, இன்று உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை உன் முன்னாடி நின்றிருக்குதா? அதை நினைச்சாலே மனம் பயப்படுதா? இதிலிருந்து நான் தப்புவேனா ன்னு தோணுதா? அப்படின்னா இந்த கதை உனக்காகத்தான். இது ஒரு சிறுவனின் கதை, ஆனா உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு உண்மையான விசுவாச கதை. ஸ்டோரி பார்ட் 1. கோலியாத்தின் பயம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பிலிஸ்தேர்களுக்கும் ஒரு பெரிய போர் நடந்துகிட்டு இருந்தது. அந்த போர்க்களத்தின் நடுவில கோலியாத்துன்னு ஒரு மிகப்பெரிய ராட்சசன். அவன் உயரம், அவன் குரல், அவன் ஆயுதங்கள், அவனை பார்த்தாலே ஒரு மனிதனுக்கு நடுக்கம் வரும். அவன் தினமும் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை கேலி பண்ணுவான். உங்களில் யாராவது ஒருவன் என்னோடு போராட வருவீங்களா? ஆனா ஒருவரும் வரல. அரசனும் பயந்தான், சேனையும் பயந்தது, அனுபவம் உள்ள வீரர்களும் பின்னாடி நின்றாங்க. பிரச்சனை பெருசா இருந்தா அனுபவம் கூட பயப்படும். இன்று உன் வாழ்க்கையிலும் ஒரு கோலியாத்து இருக்கலாம். கடன் பிரச்சனை, திருமண வாழ்க்கை வலி, பிள்ளை இல்லாத கவலை, தனிமை, உடல் நோய். மற்றவர்கள் சொல்வாங்க, இது சரியாகாது, இதுக்கு வழியே இல்லை. அந்த வார்த்தைகளே உன் கோலியாத்து. அந்த நேரத்தில் இப்போ ஸ்டோரி பார்ட் 2. தாவீதின் நம்பிக்கை. இதை பார்ப்போம். தாவீது அங்க வந்தான். அவன் ஒரு மேய்ப்பன், சின்ன பையன், போர்க்காரன் இல்ல. ஆனா அவன் கோலியாத்தை பார்த்து பயப்படல. அவன் கேட்டான், இந்த மனிதன் ஏன் தேவனுடைய சேனையை அவமதிக்கிறான்? அனைவரும் சொன்னாங்க, அவன் ரொம்ப பெரியவன், நீ சின்னவன். ஆனா தாவீது சொன்னான், சிங்கமும் கரடியும் என் ஆடுகளை தாக்கின போது என்னை காப்பாற்றிய தேவன் இன்று என்னையும் காப்பார். அவன் தன் வலிமையில நம்பிக்கை வைக்கல, தேவனில் நம்பிக்கை வைத்தான். தாவீது ஒரு அரசன் அல்ல, ஒரு போர் வீரனும் அல்ல, அவன் ஒரு மேய்ப்பன். தனிமையில் ஆடுகளை மேய்த்து வானத்தை பார்த்து தேவனோடு பேசுறவன். அந்த தனிமையில்தான் அவன் தேவனை அறிந்தான். மக்கள் பார்க்காத இடத்தில் தேவனை நம்ப கற்றுக்கொண்டவன் தான் தாவீது. இப்போ இந்த கதையோட உங்க லைஃப் கனெக்ட் பண்ணுங்க. நீ சின்னவளாக சின்னவனாக தோன்றலாம். உன்கிட்ட பெரிய சப்போர்ட் இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கலாம். ஆனா தேவன் உன் பக்கம் இருந்தா அது போதும். நம்பிக்கை. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அல்ல, பிரச்சனைக்கு நடுவில் தேவனை நம்புறதுதான் வாழ்க்கை. ஸ்டோரி பார்ட் 3. வெற்றி. தாவீது ஒரு கல்லை எடுத்தான். ஒரே சுழற்சி, ஒரே அடியில் கோலியாத்து கீழே விழுந்தான். அனைவரும் ஆச்சரியப்பட்டாங்க. அந்த நாள் ஒரு சிறுவன் ஜெயிச்சதால ஒரு தேசமே ஜெயிச்சது. ஒரு விசுவாசமான முடிவு பலருக்கு ஆசீர்வாதம் ஆகும். மக்கள் பார்க்காத இடத்தில் தேவனை நம்ப கற்றுக்கொண்டவன் தான் தாவீது. அதுபோலதான் நீயும். உன் கடந்த கால வெற்றிகள் சின்னதா இருக்கலாம், ஆனா அவைகளே உன் இன்றைய பிரச்சனைகளுக்கு உறுதியான சாட்சி.
அப்போ செய்த தேவன் இப்போ செய்ய மாட்டாரா என்று நீயும் யாருக்கும் தெரியாத இடத்தில அழுது போராடிக்கிட்டு இருக்கலாம். ஆனா தேவன் பார்க்கிறார். அந்த மறைமுக நேரங்களே உன் எதிர்காலத்திற்கு அடித்தளம். அன்பானவரே, இன்று உன் வாழ்க்கையில் எங்க எல்லாம் கோலியாத்து என்ற அரக்கன் இருக்கான்? அதைவிட உன் தேவன் பெரியவர். இன்று இந்த வீடியோ பார்த்தது சாதாரணம் இல்லை. தேவன் உனக்கு சொல்லுறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த கதை உன் மனசுக்கு பிடிச்சு இருந்தால் ஏமன் கமெண்ட் பண்ணு. இப்படி பைபிள் ஸ்டோரி மோட்டிவேஷன் வீடியோக்கள் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காத.